ஒரு கலையாக இருக்கின்றது. இது சிறுவர் முதல் பெரியவர்கள் வர சேகரிக்கலாம். ஆக இந்த அஞ்சல் தலை இப்போ உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஃப்ளாட்டலி பீரோ அப்படின்ட்டு இந்த அஞ்சல் தலை சேகரிப்பு நிலையமும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் வைத்திருக்கின்றாங்க. இதன் மூலமாகவும் அஞ்சல் தலை சேகரிப்பாளர்கள் அஞ்சல் தலையை சேகரித்து பயன்பெறலாம். இதனால் மாணவர்கள் அல்லது பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அவர்களோட திறனுக்கு தகுந்த மாதிரி அந்த அஞ்சல் தலையை ஒரு கருத்தோடு அதை கொண்டு போகலாம். இப்போ மகாத்மா காந்தி அஞ்சல் தலை சேகரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், மகாத்மா காந்தி பிறந்த ஊரில் இருந்து அவர் இறுதி காலங்கள் வரை அந்த அஞ்சல் தலையை எதற்கெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த அஞ்சல் முத்திரைகள்லாம் வைத்து அதை பொருள் தர மாதிரி அதை அப்படியே கொண்டு வரலாம். இதற்கு வருடத்தில் ஒவ்வொரு முறை அஞ்சல் தலை கண்காட்சி வைத்து பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்குவதும் உண்டு இந்திய அஞ்சல் துறையினால். ஆகையினால் ஃப்ளாட்டலி என்பது அஞ்சல் தலை. அதில் அஞ்சல் தலை பற்றிய